ஸோ இது ஒரு இன்ட்ரஸ்டிங்கான பைத்தான் இன்டர்வியூ கொஸ்டின் தான். ஸோ இங்க ஆர்டர்.சிஎஸ்வின்னு ஒரு சிஎஸ்வி ஃபைல் குடுத்துர்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதுல நம்ம ஃபுல் ரோவும் டூப்ளிகேட்டா அப்படின்றத தான் பார்க்கணும். பட் இது ரொம்ப ஈஸி தான். பட் இதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. அத மட்டும் பார்க்கலாம். ஸோ இப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, 101 ஜான் 200 அடுத்த ரெக்கார்டு அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, மேட்ச் ஆகல ஃபர்ஸ்ட் 2 ரெக்கார்டு. ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா, 103 ஜான் 200 என்னதான் ஜான் 200 ரிப்பீட் ஆனாலும் ஆர்டர் ஐடி வந்து 103. அப்ப இதுவும் டூப்ளிகேட் கிடையாது. அடுத்து 104 சாம் 300 அடுத்து 101 ஜான் 200. ஓகே. ஒரு டூப்ளிகேட் வந்துருச்சு. அதாவது ஃபர்ஸ்ட் ரெக்கார்டுக்கு ஒரு டூப்ளிகேட் வந்துருச்சு. அப்போ இந்த லாஸ்ட் ரெக்கார்ட தான் டூப்ளிகேட்ன்னு கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா? சோ இப்ப நம்ம கோட் போலாம். நான் பாண்டாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். சோ அதுக்கப்புறம் டிஎஃப் ஈக்குவல் டூ பாண்டாஸ் யூஸ் பண்ணி அந்த சிஎஸ்வி ஃபைல ரீட் அண்டர் ஸ்கோர் சிஎஸ்விங்கிற மெத்தட் வச்சு நான் ரீட் பண்ணிக்கிறேன். அப்புறம் டூப்ளிகேட் ஈக்குவல் டூ டிஎஃப் டிஎஃப் டாட் டூப்ளிகேட்டட் அப்படிங்கிற ஃபங்ஷனை மட்டும் நீங்க இன்வோக் பண்ணீங்கன்னா போதும். இப்ப நான் அதை பிரிண்ட் பண்ணி நான் ரன் பண்றேன். சோ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அந்த ரெக்கார்ட் மட்டும் வெளில வரும். அதாவது லாஸ்ட் ரெக்கார்ட் தான் வருது. அப்படி சோ 0 1 2 3 4 ஓகேங்களா? அதனால தான் கீழ அது வந்து 4 அப்படின்னு போடுது. ஓகே. சோ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரெக்கார்டும் வரணும், லாஸ்ட் ரெக்கார்டும் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த டூப்ளிகேட்டட் ஃபங்ஷன்க்குள்ள போயிட்டு கீப் ஈக்குவல் டூ ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டு நீங்க அத ரன் பண்ணீங்க அப்படின்னா 2மே வந்துரும். சோ எவ்வளவு டூப்ளிகேட் இருக்கோ அவ்வளவுமே வந்துரும். ஓகேங்களா? சோ இதுதான் அந்த ட்விஸ்ட்ன்னு நான் சொன்னது. ஏன்னா இதே அகைன் 2வது ஒரு கொஸ்டினா கேட்டாங்க. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி நிறைய பைத்தான் அண்ட் சீக்வல் அண்ட் டேட்டா இன்ஜினியரிங் ரிலேட்டட் வீடியோஸ் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.